शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे एकदन्तम् उपास्महे। पाहि गजानन दीनावना पाहि गजानन दीनावना सिन्दूरवदना श्रितजनपालना पाहि गजानन दीनावना अंबिकतनया अमराधीश्वर अंबिकतनया अमराधीश्वर अगणित गुणगण आनंददायक अगणित गुणगण आनंददायक पाहि गजानन दीनावना सिन्दूरवदना श्रितजनपालना पाहि गजानन दीनावना अंबिकतनया अमराधीश्वर अगणित गुणगण आनंददायक अगणित गुणगण आनंददायक पाहि गजानन दीनावना।
विश्वानिनो दुर्गः जातवेदसिन्धुर्ननाव दुरितादिपर्षि अग्ने अत्रिवन्मनसा गृणानोऽस्माकं बोध्यपिता तनूनां हृदनाजितगुंसगमानमुग्रमग्निगुं उवेम परमात्सदस्तात् सनपर्षदति दुर्गाणि विश्वा शामद्देवो अधिदुरिताद्यग्निः प्रत्नोषिकमीड्यो अध्वरेषु सना च गोता नव्यसस्ति स्वाञ्चाग्ने तनुवं पिप्रयस्वास्मभ्यञ्जसौ मायजस्व कोभिर्जुष्टमहिजो निषिक्तं तवेन्द्र विष्णोरनुसञ्चरेम नाथस्य पृष्ठमभि संवसानो वैष्णवी लोकैकमादयन्तम् ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। स्वागतं साई सुस्वागतं साई स्वागतं साई सुस्वागतं साई स्वागतं सुस्वागतं चरणागतं साई स्वागतं सुस्वागतं चरणागतं साई स्वागतं साई सुस्वागतं साई मधुरापुरी निलया मधुसूदना कृष्णा मधुरापुरी निलया मधुसूदना कृष्णा ईश्वरं प्रियदनया श्री सत्य साईशा ईश्वरं प्रियदनया श्री सत्य साईशा स्वागतं सुस्वागतं चरणागतं साई स्वागतं सुस्वागतं चरणागतं साई स्वागतं साई सुस्वागतं साई जय श्री ஆமாமா அது நீ என்று அழைக்கிறது ஓம் 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 என்று அழைக்கிறது ஆமாமா அது நீ என்று அழைக்கிறது யார் 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 நீ என்று கேட்குது உள்ளே பாப்பா என்று பதிலும் சொல்லுது யார் 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 நீ என்று கேட்குது உள்ளே பார் என்று பதிலும் சொல்லுது சொல் 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 என்று மனது தொழுது ஆனால் நெல் 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 என்று மயக்கம் கொள்ளுது சொல் 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 என்று மனது தொழுது ஆனால் நெல் 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 என்று மயக்கம் கொள்ளுது அன்பே தெய்வம் என்றால் எங்கே இருக்குது அன்பே தெய்வம் என்றால் எங்கே இருக்குது சாய்தாசன் பணியும் ஞானானந்தமாயிருக்கிறது சாய்தாசன் பணியும் ஞானானந்தமாயிருக்கிறது சாய்ராம் Thank you.
அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு அவதார பெருமை, அவதார மகிமைன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க, எப்படி அவதாரமா வெளியில தெரிய ஆரம்பிச்சது பக்தர்களுக்கு, அவ்வளோ ஈஸியா நம்பிட மாட்டாங்க இல்லையா. இப்போ கிருஷ்ணனை எடுத்துக்கோங்களேன். கிருஷ்ணர் வந்து கையில சங்கு சக்கரமும் வந்துட்டு ஒருத்தர் நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா நாம எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் ஏத்துக்குவோமா? என்னமோ சும்மா வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா சுவாமி அவதாரம்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் நம்பியிருப்பாங்க. ஷேடி பாபா இருந்த காலத்துல வெரி ஃபியூ டிவோட்டிஸ் தான் அவரை சுவாமின்னு அக்செப்ட் பண்ணி, தெரிஞ்சுக்கிட்டு கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தெரியும், ஆனால் நம்ம மனசு வந்து அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணாது. ஸோ அவர்கள் அவதாரம் பண்ணி இருந்த காலத்துல எப்படி அவதாரம் ஆச்சு, அவதார லீலைகள் என்ன தெரிஞ்சிச்சு கலைவர்னு சொல்லியிருக்காரு. கலைவருக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பாபா எப்படி பூமியில அவதாரம் பண்ணான்னு பார்க்கலாமா? அது மட்டும் இல்ல, வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு.
மை லைஃப் இஸ் மை மெசேஜ். அது வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஸ்கூலுக்கு போவார் தெரியுமா? அந்த காலத்தில் அயன் பாக்ஸே கிடையாதான். அவர் நைட்டு அவர் பெட்டிக்கு அடியில் வச்சுட்டு படுத்துருவாராம். எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா அயன் பண்ண மாதிரி நல்லா நீட்டாக இருக்குமா. அதை போட்டு போவாராம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் நல்லா தலையை சீவி நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா சந்தனா குங்குமம் திருநாள் எல்லாம் வச்சுட்டு போவாராம். அவர் ஸ்கூலு ஆத்தமர ஓரமாக தான் இருக்குமா. அது பெயிண்ட் வரும்போது அவர் மட்டும் நீட்டாக போட்டுக்காருன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறாமப்பட்டு அவங்க தண்ணி சகதியெல்லாம் எடுத்து எரிய ஆரம்பிச்சாங்களாம். இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவரே பொறுமையாக அமைதியாக சொன்னார் அன்பா. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் எதுவும் பண்ணாலும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஜெய்சன். ஒரு நாள் பாபாவோட அம்மா ஈஸ்வராப்பா கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருக்க போது வாரத்துலேருந்து நீல ஒளி போன்ற ஒரு பந்து அவங்க உடம்புக்குள்ள போயிட்டு அவங்க மைக்கை போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி மெதுவாக கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண் முடிச்சோடனே ஈஸ்வராம்பா என்ன நடந்துச்சு, எதுக்கு மைக்கப்பட்டு விழுந்த அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஈஸ்வரம் சொன்னாங்க, ஏதோ வானத்துலேருந்து நீல ஒளி என் உடம்புக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நான் மைக்கப்பட்டு விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இது அவங்க வீட்டில் உள்ள மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இது தம்புரா வீணா மிருதங்கம் அதெல்லாம் தானாக ஒளி எழுப்பிச்சான். பார்த்துட்டு இருந்த அவங்க தாத்தா கொண்டமராஜு நேற்று ஈஸ்வரம்மா மயக்கப்பட்டு வந்தாங்க, இன்னைக்கு இப்படி நடக்குதுன்ட்டு ரொம்ப பயந்து போயிட்டாராம். அவங்க ஊரில் இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போனாங்களாம். அவங்க பேர் வெங்காவதூதர். அவர்கிட்ட போய் சொன்னாங்களே இதெல்லாம். அவர் சொன்னார், பயப்படாதீங்க, அந்த கடவுளே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையா பிறக்க போகிறாரு, அதோட அறிகுறிகளாக இருந்தலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் 10 மாதம் கழிச்சு பாபா பிறந்தானா அவதாரம் பண்ணிதானா. இது நான் சொன்னது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இதை நம்ம பார்க்கலாமா? நம்ம சத்யாசாமி வந்து அவங்க தாத்தா வீட்டில் தான் இருந்தாங்களாம். அவங்க தாத்தா வீட்டில் எல்லாருமே கூட்டு குடும்பமா சித்தி அத்தை எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்களாம். அவங்க வீட்டில் குழந்தைங்க வந்து 20 பேராம். அவங்க தாத்தா வந்தால் வந்து எல்லாருமே ட்ரெஸ்ஸு சந்தையில போய் வாங்க போனாங்களாம். வாங்கிட்டு வந்தால் யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னாங்களாம். எல்லாருக்கும் இதான் வேணும், எனக்கு அதான் வேணும்னு எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம சத்யாசாமி மட்டும் வந்து ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதை மட்டும் அவங்க அம்மா கேட்டாங்க, நீனே போய் எடு சத்யா அப்படின்னாங்களாம். நம்ம சத்யாசாமி சொன்னாரு, அம்மா எல்லாருமே எடுத்துட்டு கடைசி இருக்கும்லாமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. இல்லை கதை நீ வந்து எது கிடைக்காத திருப்தியோட வச்சிருக்கணும். சத்யாவோட கிராமத்தில் கோயில் திருவிழாக்கு நிறைய போட்டிகளும் நடக்குமா. மாட்டு வண்டி பந்தயம், கோழி சண்டை அப்படிலாம் நடக்குமா. மாட்டு வண்டி பந்தயத்தில் மாட்டோட வாழை முறுக்கி அது அடித்து அதை வேகமாக துரத்தி விடுவாங்களாம். கோழி சண்டையில் கோழிக்காலில் பிளேடை கட்டி 2 கோழி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு கோழிக்காலில் கீச்சு அந்த கோழியே ஜெயிச்சிருமா. அப்படிலாம் பண்ணுவாங்களாம். சத்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவும் கூடாது பார்க்கவும் கூடாதுன்ட்டு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நம்மளால துன்புட்டாமல் அன்பாகவும் இருக்கணும். எல்லாருமே நம்ம சத்யாசாமி கிட்ட வந்து நாங்கள்லாம் இனிமேல் அனிமல்ஸ் எதையுமே நாங்கள் துன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். கதை நீ வந்து நம்மளை மாதிரி தான் அனிமல்ஸும் நம்மளுக்கு நம்மளை வந்து யாராவது அடிச்சாங்கன்னா நம்மளுக்கும் அடிக்கணும்னு தோணும்ல, அதே மாதிரி தான் அதுங்களுக்கும். सत्य सनातन नित्य निरंजन
சொன்னார் அங்கே வருவான் ஹனுமான் ஸ்ரீரங்க யாவையும் தருவார் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் லங்காவை ஜெயித்தவன் அந்த லங்காதிபனை எதிர்த்தவன் அஞ்சனை சுதனவனான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஸ்ரீராம் சஞ்சீவி மலையில் வந்தவன் சிரஞ்சீவி என்ற பெயர் பெற்றவன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தவன் சிரஞ்சீவி என்ற பெயர் பெற்றவன் அஞ்சனை சுதனவனான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பாலேயே உலகம் தன்னை ஆட்டுவிக்கும் எம்பெருமான் சாய்நாதனின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நாம் இங்கு என்ன தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஆம், நம் ஈஸ்வரம்மாவின் நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரம் உலகத்தையே ஆளும் அந்த ஈஸ்வரனின் தாயான ஈஸ்வரம்மாவின் நினைவு தினத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் ஈஸ்வராம்பா தினம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஈஸ்வராம்பாவிற்கு குழந்தைகள் மேல் அவ்வளவு பிரியமாம். அதனால்தான் ஈஸ்வராம்பா தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். நம் சுவாமி சிறுவயதில் இருக்கும் பொழுது பண்டரி பஜன் என்னும் ஒரு குழுவை ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் நகர சங்கீர்த்தனம் செல்லும் பொழுது ஈஸ்வரம்பா கூடையே சென்று தான் சேர்த்து வைத்த ரூபாய்களை எடுத்து பிள்ளைகள் அனைவருக்கும் பொறி உருண்டைகளை வாங்கி தருவாராம். ஈஸ்வரம்மாவிற்கு தன் குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளும் ஒன்றே என்று ஒரு நினைப்பு உண்டு. ஈஸ்வரம்மா 1977ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி சுவாமி அறிவித்தார். ஈஸ்வரம்மா தினம் இனி குழந்தைகள் தினமாக அறிவிக்கப்படுகிறது என்று சுவாமி அறிவித்தார். டேஸ் தான் டிக்ளேர் பண்ண டேஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஈஸ்வராம்பா வந்து நம்மளுடைய இந்த வில்லேஜுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு நல்ல ஸ்கூல்ஸ் வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும். ஒவ்வொரு அந்த புவர் வில்லேஜுக்கு புவர் பீப்புளுக்காக சுவாமி கிட்ட கேட்டு அந்த வில்லேஜை டெவலப் பண்ணுறதுக்காக சுவாமியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஈஸ்வராம்பாவுக்கு. அது விளைவாக தான் இன்னைக்கு இன்னமும் சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் ஃப்ரீ வாட்டர் ஓவராலாக ஒரு ஏகப்பட்ட வில்லேஜுக்கு கவர் பண்ணி இன்னைக்கு ஃப்ரீ குட் வாட்டர் சப்ளை, ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை சுவாமி ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்கனைசேஷனில் சுவாமியோடைய அவதாரத்தில் நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு அதில் ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதனால தான் சுவாமி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாயின் நினைவுனால எல்லா குழந்தைகளும் கொண்டாடணும். நிறைய நம்ம சொல்லுவோம், இது பெருசு அது பெருசு இல்லையா, இதுதான் பெருசு அதுதான் பெருசு அப்படின்லாம் சொல்லுவோம். உலகத்திலேயே பெரியது எது அப்படின்னு ஒரு முறை வைகுண்டத்துல யார் இருக்கா? விஷ்ணு இருக்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மா. அவர் வந்து அவருடைய க்ளோஸ் டிவோட்டி யாரு, ஆர்டென்ட் டிவோட்டி யாரு? நாரதர் கிட்ட கேட்கிறாரு, உலகத்திலேயே பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நாரதருக்கு ஒரு கர்வம், நாம எப்பவுமே சுவாமி கூடயே இருக்கோமே, நமக்கு தெரியாதது இருக்குமா, நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் இருக்கு. அந்த கர்வத்தை என்ன பண்ணணும்? அழிக்கும். அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிராமா. ஸோ இதில் உள்ள வேல்யூஸ் ஹைலைட்டே இப்போ பேரண்ட்ஸ் கெட் ரெடி. சாரி, ஒரு முறை வைகுண்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை காண செல்கிறார் நாரதர். நாராயண நாராயண. ஒன்று கேட்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன?
என்னிடமா தாங்கள் கேட்க நினைக்கிறீர்களா? நாராயண நாராயண. என்ன விஷயம் பிரபு? கேளுங்கள். என்னால் முடிந்தால் தெரிந்தால் நிச்சயம் சொல்கிறேன். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? பரவாயில்லையே, சற்று அடக்கமாகவே பதில் கூறுகிறாய். பார்க்கலாம். சரி, பஞ்சபூதங்களில் உயர்ந்தது எது? சொல் பார்க்கலாம். இவ்வளவுதானோ? நான் ஏதோ எனக்கு தெரியாத ஒன்றை தாங்கள் கேட்கப் போகிறீர்கள் என்று சற்று பதட்டமாகவே இருந்தேன். சுவாமி, பஞ்சபூதங்களில் பூமிதான் உயர்ந்தது. அப்படியா? சற்று யோசித்துவிட்டு சரியான விடையை சொல் பார்க்கலாம். பூமிதான் உயர்ந்தது. எப்படி? இந்த பூமியோ 4/3 பங்கு நீராலேயே சூழப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் நீர் தானே உயர்ந்தது? ஆமாம் சுவாமி. நீர்தான் உயர்ந்தது என்றால் அகத்திய முனிவர் தனது கமண்டலத்தில் பெருங்கடல் நீர் முழுவதையும் அடைத்து விட்டாரே. இப்போது சொல், யார் உயர்ந்தவர்? அகத்தியரா இல்லை நீர் தான் உயர்ந்ததா? சரிதான் பிரபு, அகத்திய முனிவர் தான் நீரை விட உயர்ந்தவராக இருக்க முடியும். ஆனால் அகத்தியரோ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நட்சத்திரம் தானே. இது தெரியாதா என்ன? ஆமாம் சுவாமி, தெரியும் தெரியும், மறந்து விட்டேன். ஆகாயம்தான் உயர்ந்தது, சந்தேகமே இல்லை. பொருளானதா, அவசரப்படாதே. நான் வாமன அவதாரத்தில் பலி சக்கரவர்த்தியிடம் வெறும் 3 அடி இடம் தானமாக கேட்டேன். உடனே பலியும் வாக்கு கொடுத்து விட்டான். நானோ திரிவிக்ரம ரூபம் எடுத்து ஒரு அடியாய் இந்த உலகம் முழுவதையும் வளர்ந்தேன், மற்றொரு அடியாய் ஆகாயம் முழுவதையும் வளர்ந்தேன். 3வது அடி வைக்க இடமில்லை. உடனே பலியும் தன் தலையில் வைக்க சொல்லி ஆசீர்வதிக்க சொன்னான். இதையும் மறந்து விட்டாயா என்ன? இப்போது சொல், யார் உயர்ந்தவர்? உங்களோட ஒரே ஒரு பாதத்துல இந்த முழு உலகத்தையும் அளக்க முடியும் என்றால் நிச்சயம் கடவுளாகிய நீங்கள் தான் பெரியவர். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அப்படி எனவே Give me the 10 little fingers you can see. God gave me hands to work and pray, to help and serve at every way. I have 2 little eyes that God gave me, round and shiny as you can see. God give me eyes to see the sky, the sun and moon and birds that fly. I have 2 little ears that God gave me, left and right as you can see. God gave me ears to hear sweet birds, to hear the wind and singing of birds. I have 1 little nose that God gave me, right in the middle as you can see. God give me a nose as I can smell the sweet red rose and breathe as well. I have 1 little mouth that God gave me, and 1 little tongue as you can see. God gave me mouth to speak the truth, to speak kind words and taste good food. Thank you, God, for all the things. We will use them well and happiness bring. For all around and you too, for love, for you, for no one loves me more than you. Jai Saram. எனது ஆனந்த நமஸ்காரங்கள். பால விகாஸ் வகுப்புகளை 6-7 வருஷமா நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதுல 3வது பிரிவுல தான் நிறைய முக்கியமான விஷயங்களும் சுவாமியின் கோட்பாடுகள் எல்லாமே நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுல முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா,
மிஞ்சி ஆசைகளை வளர்ப்பவன் ஏழை என்று நம் சுவாமி கூறியுள்ளார். அவனுக்கு பணம் பொருள் மீது மட்டுமே கவனம் திரும்புமே தவிர தனக்கிருக்கும் பொறுப்பையும் தான் செய்ய வேண்டிய கடமையும் மறந்து விடுவான். ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே இடைவெளியும் அதிகரிக்கிறது. அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வார் கூறியுள்ளார். அதாவது பற்று என்ற அட்டாச்மெண்ட் குறைந்தால் வீடு என்ற மோட்சம் கிடைக்கும். சரியாக சொன்னாய். பேராசை இருக்கும் இடத்தில் கோபம், வெறுப்பு, பொறாமை என்ற தீய குணங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நம்மை அறியாமலே விரட்டும். இறைவனை நோக்கி செல்ல விடாமல் தடுத்து தீய குணங்களை நம்மளை ஈடுபடுத்தும். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஆதிசங்கரர் பஞ்சகோஷத்தில் பாடியுள்ளார். அளவின்றி ஆசைப்படுபவன் 5 வளங்களை முறையின்றி பயன்படுத்தும். இதன் விளைவாக பஞ்சபூதங்களின் சமநிலை குறையும். இதனால் இயற்கை பேரிடர்கள், சுற்றுப்புற சீர்கேடுகள், நோய்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். இதை நம்மால் தாங்கிக் கொள்ளவோ சரி செய்யவோ நிச்சயம் முடியாது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? ஆமாம், அளவிற்கு மிஞ்சி ஆசைகளை வளர்ப்பவன் மனிதன் புலன்களுக்கு அடிமையாகி விடுகிறான். நாம் தான் நம் புலன்களை ஆள வேண்டுமே தவிர புலன்களின் கட்டளைக்கு நாம் அடிபடுவது முட்டாள்தனமாகும். மேலும் புலனடக்கம் இல்லையெனில் தீய பழக்கங்களில் மனமானது நம்மை ஈடுபட்டு கீழே தள்ளிவிடும். மேலும் ஆசைகளை முழுமையாக விட்டுவிடு என்று நம் சுவாமி சொல்லவில்லை. ஆசைகளை கட்டுப்படுத்து என்றுதான் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதற்காக 5 விதமான வரையறைகளை நமக்கு கூறியுள்ளார். அதை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக காலம். காலமே காலபேரவர். அதாவது காலம் கடவுளுக்கு சமம். இழந்த காலத்தை எவராலும் திரும்ப பெற முடியாது. நம்மில் பலர் எவ்வளவோ செய்வேன்னு நினைக்கிறோம். ஆனால் நேரமில்லை என மிக ஈஸியாக சொல்கிறோம். நேரமில்லை என மிக முக்கிய பணியை ஒதுக்குபவன் முட்டாள் என பாபா கூறியிருக்கிறார். அவனிடம் எப்படியாவது செய்ய வேண்டும் என மன உறுதிப்பாடு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். டிட்டர்மினேஷன் என்ற உறுதிப்பாடு இருந்தால் எப்படியும் நேரமும் வழியும் நிச்சயமாக கிடைக்கும். அதற்காகத்தான் பிளான் யுவர் ஆக்ஷன் என்ற செயல்களுக்காக திட்டமிடுக என்று டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுத்தரப்படுகிறது. எனக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், ஒரு சிறு பெட்டியில் சில துணிமணிகளை ஒழுங்காக மடித்து வைத்தால் 20 உருப்படிகள் தாராளமாக வைக்கலாம். ஆனால் மடிக்காமல் சுருட்டி வைக்கும் போது 10 உருப்படி கூட வைப்பது கஷ்டம்தானே? அதே போல நம் மனதிலும் சரியான சீரான எண்ணங்கள் தோன்றும் போது நிறைய விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். திட்டமிட்டு வேலைகளை செய்யும் போது அவசரம் தேவையில்லை. வீண் பதட்டம் இருக்காது. எதுவும் வீணாகி போகாது. So we have to plan properly. இரண்டாவதாக அறிவு. வித்யாலட்சுமி. நாம் கற்கும் கல்வி, நம்முடன் உள்ள திறமை எல்லாமே கடவுளின் அன்பளிப்பு. அவர் நமக்கு தரும் பரிசு. அதை நாம் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பிறரின் நன்மைகளுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். Your knowledge should be turned to skill. அதாவது உன்னிடம் இருக்கும் அறிவு நல்ல திறமையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். End of education is character என்கிறார் பாபா. ஒரு சயின்டிஸ்ட் தன் அறிவை கொண்டு உலகை அளிக்கும் கருவிகளை கண்டுபிடித்தால் அவன் ஹைடெக் அசுரன் என்கிறார் பாபா. அறிவுக்கடவுள் சரஸ்வதி தேவியை நாம் நம்பிக்கையோடு தானே வழிபடுகிறோம். எனவே அறிவானது பல நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக சக்தி. வீரலட்சுமி. எனர்ஜி மனிதனுக்கு மிக மிக அவசியம். நன்கு உண்டு நிறைய ஆற்றல் பெற்ற ஒருவன் அதிகம் கோபப்படும் போது அவன் 3 மாதம் உண்ட உணவின் சக்தியை இழக்கிறான். மேலும் பிற இல்லாத போது புறம் பேசுதல். கம்ப்ளீட்டாக இருக்கேன். எங்கே போனாலும் இந்த பார்வை காசு எனக்கு கிடைக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம். ஃபேமிலிட்டு வந்து வேலைக்கு போகிறோன்றது ஒரு கவலையை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் அங்கே போனாலும் கண்டிப்பாக எனக்கு சென்டர் பார்த்து சொல்கிறேன்னு இருக்கா. அங்கே போய் நான் அதை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு சாய்ராம் மனதிலும் கிடைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. சாய்ராம் சொல்லி
சாய்ராம் சாய்ராம். நமது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் அவர்களின் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நம் பாலவிகாஸ் மாணவர்கள் இன்று பகவான் முன்னிலையில் காட்சிப்படுத்த உள்ளார்கள். அனைவரும் பார்ப்போமா சாய்ராம்? ஜெய் சாய்ராம். நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள் ஸ்ரீ ராஜேந்திர பிரசாத் மற்றும் தொழிலாளி ரத்தினம். ஜெய் சாய்ராம். அப்பா எவ்வளவோ ஒர்க் இருக்கு. இன்னைக்குள்ள ஒர்க்லாம் முடிச்சாச்சு. நாளைக்குள்ள ஒர்க்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து பார்ப்போம். ரத்னம் வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவான். நம்ம போய் தூங்குவோம். பகவானின் பொற்பாத காரணங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். பகவானுடைய ஒரு பூரண ஒரு அருளாசியோட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை மற்றும் வண்ணாரப்பேட்டை சமிதியில் இணைந்து இந்த பாலவிகாஸ் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியை நாம் பகவானுக்கு சமர்ப்பித்தோம். இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய என்னன்னாக்க, இந்த குழந்தைகள் வந்து இவ்வளவு அழகாக இவ்வளவு ப்ரெசன்ட் பண்ணுறானாக்கா அதுக்கு முக்கியமாக பாலவிகாஸ் குருமார்களுடைய முயற்சி அதில் 100% இருக்குது. அதில் என்னதான் நம்ம நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் அவங்க சொல்லி கொடுத்து இவங்க சொல்கிறாங்கன்னா அதில் நல்ல ஈவன் உங்கள் அம்மாட்ட கேட்கறது அவங்க பாலவிகாஸ் குருமார்கள் சொன்னானாக்கா அவங்க எல்லாம் கேட்குறாங்க. என்ன ஏற்கனவே வேதிக் சாண்டிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பரிச்சயம் ஆச்சு எனக்கு. ஐ ஜஸ்ட் காட் இன்ட்ரடியூஸ் டு கண்ணன் சார். அப்போ தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சொன்னார். இன்னைக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ரியலி இந்த சத்ய சேவா ஆர்கனைசேஷன்ஸ் பாலவிகாஸ் அந்த அமைப்பு மூலமாக நிறைய குழந்தைகளை நல்ல வழிக்கு கொண்டு வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்கில்ஸ், அப்புறம் இனிஷியேஷன் இன்டு தி நம்ம கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ், அதுலெல்லாம் ரொம்ப ரியலி மேக் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்க மாதிரி ஒரு வெல் ஆர்கனைஸ்டு வெல் மேனர்டு அது மாதிரிலாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நாங்கள் பெசன்ட் நகரில் இருக்கும்போது சென்னையில் இந்த மாதிரி எவ்ரி வீக் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போக வேண்டியதுனால கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. இப்போ திரும்பி அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. ரியலி இந்த பசங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தோன்னாக்கா அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்களை க்ரூம் பண்ணுற அந்த டீச்சர்ஸ் மேடம் அவங்களுக்குலாம் ரொம்ப வி ஆர் இன்டெப்டட். நம்ம ரியலி அவங்களுக்கு பெரிய ஒரு கிளாஸ் கொடுக்கணும் அந்த பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு. நான் ஆக்சுவலி ஒரு லேட்டு, அதனால் எல்லாத்தையும் நடைபெறி இருக்கிறேன். ஒரு வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் இடம் கிடைச்சிது. ரியலி ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் பார்ட்டிசிபேண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப என்னோடய தேங்க்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி எப்போதும் கண்டினியூஸாக நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். பசங்க எல்லாம் நல்லா படித்து நல்ல லைஃப்பில் கொரோனா பாபாவோட அனுகிரகம் கண்டிப்பாக கொடுப்பார். நான் உங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம். ब्रह्मांड नायका बाबा पतिपुरीश्वर बाबा
ஒரு தனிப்பட்ட மனுஷனோட சிந்தனை 800+ கிராமப்புற மாணவர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு. 2012 செல்வகுமார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஆனந்தம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு 19+ டீம் மெம்பர்ஸோட 150+ மென்டாரோட அழகா இயங்கிட்டு இருக்கு. அடிப்படை வசதி கூட இல்லாத கிராமப்புற மாணவர்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுத்திருக்கு இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் IBM, இன்ஃபோசிஸ், CTS, TCS சொல்லி சூப்பரான கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. 28 ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆனது மட்டும் இல்லாம இந்தியன் ரயில்வேஸ், TN கவர்மெண்ட் அக்ரி ஆபீசர் அப்படின்னு சூப்பரான பொசிஷன்ல இருக்காங்க. இந்த பசங்க படிப்பு மட்டுமே ஆயுதமா வச்சு அவங்க ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. +2 ரிசல்ட் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம சர்க்கிள்ல காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாம, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரியான டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க உங்க சர்க்கிள்ல இருக்கிற, குறிப்பா ஸ்கூல்ஸ் கூட கனெக்டடா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஹோப் கொடுத்து ஆனந்தம் ஃபவுண்டேஷனோட வெப்சைட்டையும் போன் நம்பரையும் கீழே கொடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. அப்ளை பண்ற பசங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு செலக்ட் ஆனாங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் நிறைய பேரோட லைஃபை டச் பண்ணும் நான் நம்புறேன்.